الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சிறார்களே, கரீப் நவாஸ் ஹாஜா முஐனுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களினது 12வது வருட கந்தூரியில் 5ஆம் இரவிலே நாங்கள் இங்கு வீற்றிருக்கின்றோம். கடந்த 4 இரவுகளும் மௌலவி இப்ராஹிம் நத்வி அவர்கள் உங்கள் மத்தியில் ஹாஜா நாயகம் அவர்களை பற்றியும் வலிமார்களின் சிறப்புகள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறினார்கள். இன்று சொற்ப நேரம் உங்கள் மத்தியில் வலிமார்களை பற்றியும் அவர்களை தஅலீம் செய்வது பற்றியும் கண்ணியப்படுத்துவது பற்றியும் ஒரு சில கருத்துக்களை தரலாமென நான் விரும்புகின்றேன். 12வது வருடமாக ஹாஜா நாயகம் அவர்களுக்கும் அவர்களின் அருமை புதல்வர் ஹாஜா ஃபஹருத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களுக்கும் நாங்கள் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வலிமார்கள் பெயரால் இப்படியான விழா எடுப்பதற்கு திருக்குர்ஆனில் ஏதாவது ஆதாரம் உண்டா? இப்படி விழா எடுக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றானா? அடியார்களை ஏவி இருக்கின்றானா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருக்கிறான். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. இது திருக்குர்ஆன் வசனம். இத்திருவசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அல்லாஹுவின் சின்னங்களை, அல்லாஹுவின் அடையாளங்களை எவன் கண்ணியம் படுத்துகின்றானோ, எவன் தஅலீம் செய்கின்றானோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அவன் தக்வா உள்ளவன், அவனுடைய கல்விலே தக்வா இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதாவது அல்லாஹுவின் அடையாளங்கள், அல்லாஹுவின் சின்னங்களை தஅலீம் செய்தவன், கண்ணியப்படுத்தினவன் தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவன், தக்வா உள்ளவன். அது நல்ல காரியம், அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்துமாறு சொல்லுகிறான். அல்லாஹுவின் அடையாளங்களை கண்ணியப்படுத்துமாறு திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். திருக்குர்ஆனில் எதை செய்யுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி இருக்கின்றானோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வின் கட்டளைக்கு உட்பட்டதாக ஆகும், பாவமாக ஒரு போதுமே ஆகாது. அதனால் நன்மை கிடைக்குமே தவிர பாவம் எங்களை அடையப் போவதில்லை. அல்லாஹ்வின் சின்னங்கள், அல்லாஹ்வின் அடையாளங்கள் என்றால் அவை எவை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டுதான் கண்ணியம் செய்ய வேண்டும். இத்திருவசனத்துக்கு சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள்.
وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அது இறையச்சத்தை சேர்ந்ததுதான். அல்லாஹ்வின் சின்னம் என்பது பள்ளிவாசல் என்று சொல்லுகிறார்கள். இத்திருவசனத்துக்கு விளக்கம் தருகின்ற சரியான கொள்கை உடையவர்கள் அல்லாத பலர் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் وَمَن يُعَظِّمْ مَسَاجِدَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷாயிர் அல்லாஹ் என்ற வசனத்தை பாவிக்கிறான். இவ்வாறு விளக்கம் சொல்பவர்கள் ஷாயிருல்லாஹ் என்ற வசனத்துக்கு மசாஜிதுல்லாஹ் என்று பொருள் கூறி விளக்கம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சின்னம் என்பது, அல்லாஹ்வுடைய அடையாளம் என்பது அவனுடைய பள்ளிவாயல்கள். எனவே அல்லாஹ்வின் சின்னமான அவனின் பள்ளிவாயலை, அல்லாஹ்வின் அடையாளமான அவனின் பள்ளிவாயலை கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது மட்டும்தானா அல்லாஹ்வுடைய சின்னம்? அல்லாஹ்வின் அடையாளம் பள்ளிவாயல்கள் மட்டுமா? பள்ளிவாயல்கள் மட்டும் என்று இருந்தால் وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ என்ற அந்த வசனத்துக்கு وَمَن يُعَظِّمْ مَسَاجِدَ اللَّهِ என்று நாங்கள் கருத்து கொடுக்கலாம். பள்ளிவாயல்கள் மட்டுமே கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவை என்று நாங்கள் கொள்ளலாம். இந்த விரிவுரை பிழையானது. பள்ளிவாயல்கள் மட்டும் என்று அதற்கு பொருள் சொல்வது, கருத்து கொள்வது முற்றிலும் பிழையானது. அது எப்படி பிழையாகும்? அது பிழை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி பொருள் சொல்லாதீர்கள். பள்ளிவாயலை மட்டும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவை மட்டும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அல்ல, அவையும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் தான். அவை அல்லாத இன்னும் பல அல்லாஹ்வுடைய சின்னங்கள் இருக்கின்றன என்று திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் மக்காவில் இருக்கின்ற இரண்டு மலைகள், குட்டி மலைகள். ஒன்று ஸஃபா, மற்றது மர்வா. இந்த இரு மலைகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் போது என்ன சொல்கிறான்? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் இந்த இரு மலைகளும் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளவையாயிருக்கும், அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாகும் என்று திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி இருக்கும்போது وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ என்ற திருவசனத்துக்கு அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்பது பள்ளிவாயல்கள் மாத்திரம்தான், அவற்றைத்தான் நாங்கள் தஅலீம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதே வசனத்தில் வந்த சொல்லை இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அங்கே وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அங்கே ஷஆயிர் என்ற சொல் பாவிக்கப்படுகிறது. இந்த வசனத்திலே ஷஆயிர் என்ற சொல் பாவிக்கப்படுகிறது. எனவே பள்ளிவாயல்கள் மட்டும் அல்லாஹ்வின் சின்னங்கள் அல்ல, அல்லாஹ்வின் அடையாளங்கள் அல்ல. மக்காவில் இருக்கின்ற ஸஃபா மலையும் அங்கு இருக்கின்ற மர்வா மலையும் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னங்கள், அல்லாஹ்வை காட்டக்கூடிய அடையாளங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், பள்ளிவாயல்கள் மட்டும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அல்ல,
சஃபாவும் மர்வாவும் மாத்திரம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் அல்ல. வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். இன்னொரு இடத்திலே திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். இந்த வசனத்திலும் முந்தின வசனத்தில் 2 வசனங்களிலும் கையாளப்பட்ட ஷாயிர் என்ற சொல் தான் கையாளப்பட்டிருக்கிறது. வல் புதுன ஒட்டகங்களை, ஜஅல்நாஹா லக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆக்கி தந்திருக்கின்றோம், மின் ஷாயிரில்லாஹ் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் உள்ளவாக, அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக ஒட்டகங்களை ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்தினவன், அல்லாஹ்வின் சின்னங்களுக்கு மரியாதை செய்தவன், தக்வா உள்ளவன் என்று அந்த வசனத்திலே சொல்லுகிறானே, அதில் அல்லாஹ்வின் சின்னங்கள் எவை என்று சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வின் சின்னங்கள் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவை எவை என்ற விளக்கம் அந்த திருவசனத்திலே இல்லை. ஆகவே அந்த திருவசனத்தின் படி எதெல்லாம் அல்லாஹ்வை காட்டுகின்றதோ அதெல்லாம் அல்லாஹ்வின் சின்னங்கள், எதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றதோ அதெல்லாம் அல்லாஹ்வின் அடையாளங்கள் என்று கொள்ள வேண்டும். அங்கே பொதுவாக சொல்லப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது நான் சொல்லி காட்டிய 2 வசனங்களின் மூலமாக அல்லாஹ்வின் சின்னங்கள் எவை என்பதை தெளிவுபடுத்துகிறான். ஒன்று சஃபா மலை, இரண்டாவது மர்வா மலை. இந்த 2ம் ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வின் சின்னங்கள். மேலே சொன்ன வசனத்தின்படி சஃபாவும் மர்வாவும் ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வின் சின்னங்களாக இருப்பதினால் மேலே சொன்ன ஆயத்தின்படி இந்த 2 மலைகளையும் கண்ணியப்படுத்த வேண்டுமா கூடாதா? கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன்? அல்லாஹ் அவ்விரண்டையும் ஷஆயிருல்லாஹ் அல்லாஹ்வின் சின்னங்கள் என்று சொல்லிவிட்டான். முந்தின ஆயத்தில் அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அதன்படி சஃபாவும் மர்வாவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவையே. அடுத்த ஆயத்திலே என்ன சொல்கிறான்? வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், ஒட்டகங்களை உங்களுக்கு அல்லாஹ்வின் சின்னங்களாக, அல்லாஹ்வை காட்டும் அடையாளங்களாக நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். அரபு நாட்டிலே ஒட்டகம் இருந்தாலும் சரி, அஜமியுடைய நாட்டிலே ஒட்டகம் இருந்தாலும் சரி, ஒட்டகம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய, அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னம், அடையாளம் என்பது எமக்கு தெளிவாகிறது. அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒட்டகம் பொதுவாக அல்லாஹ்வின் சின்னம் என்று நாங்கள் கொள்ளக்கூடாது. இந்த வசனம் எப்போது இறங்கியது, எந்த சூழ்நிலையில், எந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது என்பதையும் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் மினாவிலே குர்பான் கொடுக்கிறார்கள். ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை மினாவிலே அறுத்து குர்பான் கொடுக்கிறார்கள். அங்கேயே வாங்கிக் கொள்கிறார்கள். இலங்கையிலிருந்து ஆடு, மாடு, ஒட்டகத்தை அங்கு எடுத்து செல்ல முடியாது. அதனால் அங்கேயே வாங்கி அவர்கள் குர்பான் கொடுக்கிறார்கள். அந்த காலத்திலே, ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்திலே, மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஊர்களில் இருந்து
ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய ஊரில் இருந்தே ஒட்டகங்களை கொண்டு வருவார்கள் மினாவிலே அறுப்பதற்காக. யமனிலே இருந்து வரக்கூடியவர்கள், சிரியாவில் இருந்து வரக்கூடியவர்கள், ஈராக்கிலே இருந்து வரக்கூடியவர்கள் தமது ஊர்களில் இருந்தே குர்பான் கொடுப்பதற்காக ஒட்டகங்களை கொண்டு வருவார்கள். உதாரணமாக 10 பேர் வருகிறார்கள் யமனிலே இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு என்று வைத்துக் கொள்வோம். 10 பேரும் மினாவிலே குர்பான் கொடுப்பதற்காக 10 ஒட்டகங்களை கொண்டு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவர்கள் 10 பேரும் 10 ஒட்டகங்களை மினாவில் குர்பான் கொடுப்பதற்கென்று கொண்டு வந்தாலும் அவற்றுடன் வேறு ஒட்டகைகளையும் அவர்கள் கொண்டு வருவது வழக்கம். 10 பேர் 10 ஒட்டகங்களை குர்பானுக்கென்று கொண்டு வந்தால் மேலதிகமாக ஒவ்வொருவரும் ஒரு ஒட்டக வீதம் கொண்டு வந்தால் 20 ஒட்டகங்கள் அந்த 10 பேருடன் வந்து கொண்டிருக்கும். இவர்கள் 20 ஒட்டகங்களையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பட்டணி போட்டால் 20 ஒட்டகைகளையும் பட்டணி போடுவார்கள். தாகத்தில் போட்டால் 20 ஒட்டகங்களையும் தாகத்தில் போடுவார்கள். அவை ஒரு தவறு செய்கின்ற நேரத்தில் 20 ஒட்டகைகளையும் ஒன்று போல் அடிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான், வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். நீங்கள் எடுத்துச் செல்கின்ற 20 ஒட்டகங்களில் குர்பான் கொடுப்பதற்கென்று கொண்டு செல்கிறீர்களே 10 ஒட்டகங்கள், அவை அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள். அந்த 10ம் அல்லாஹ்வை காட்டும் அடையாளங்கள். ஆகவே அந்த 10ஐயும் தாலீம் பண்ணுங்கள், அந்த 10ஐயும் கௌரவியுங்கள், அந்த 10க்கும் மரியாதை செய்யுங்கள். மற்ற 10ஐயும் பட்டணி போட்டால் பரவாயில்லை, இந்த 10ஐயும் பட்டணி போடக்கூடாது. மற்ற 10 ஒட்டகங்களையும் தாகத்தில் போட்டால் பரவாயில்லை, ஆனால் குர்பானிக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த 10 ஒட்டகங்களையும் தாகத்தில் போடக்கூடாது. மற்ற 10 ஒட்டகங்களுக்கும் அடித்தால் பரவாயில்லை, இந்த 10 ஒட்டகங்களுக்கும் அடிக்கக்கூடாது. ஆகவே அவற்றை வேறுபடுத்தி, அவற்றை விட்டும் வேறுபடுத்தி இந்த 10 ஒட்டகங்களையும் மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒட்டகங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவை அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், ஒட்டகங்களை அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களாக நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் 20 ஒட்டகங்களை கொண்டு போகின்ற நேரத்தில் 10 ஒட்டகம் குர்பானுக்குரிய ஒட்டகம் என்றால், இந்த குர்பானுக்குரிய ஒட்டகம் எது, மற்ற ஒட்டகம் எது என்று பிரித்தறிந்து கொள்வது கஷ்டம். 20 ஒட்டகங்களும் ஒன்றாக செல்லக்கூடிய நேரத்தில் 20ம் ஒன்று போலவே இருக்கும். எது குர்பானிக்குரியது, எது குர்பானிக்கு அல்லாதது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் குர்பானிக்கென்று எடுத்த 10 ஒட்டகங்களுக்கும் அடையாளமிட்டுக் கொள்ளுங்கள். அடையாளமிட்டால் அதில் கழுத்திலோ காலிலோ உடலிலோ எங்கேயோ ஏதோ ஒரு அடையாளத்தை போட்டுவிட்டால் இது குர்பானிக்குரிய ஒட்டகம் என்பது எங்களுக்கு தெரியும், அதற்கு கண்ணியம் கொடுக்கலாம். அந்த ஒட்டகம் மாத்திரம்தான் அல்லாஹ்வை காட்டும் சின்னம், அல்லாஹ்வை காட்டும் அடையாளமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்போது விளங்கிக் கொண்டீர்கள், அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களை தாலீம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களை கௌரவிக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டீர்கள். சஃபா மர்வா அல்லாஹ்வை காட்டும் சின்னம்,
குர்பானிக்காக விடப்பட்ட ஒட்டகங்கள் அல்லாஹ்வை காட்டும் சின்னம், பள்ளிவாயில்கள் அல்லாஹ்வை காட்டும் சின்னம். சின்னம் என்றால் அடையாளம் என்றால் என்ன? அது ஒன்றை காட்டக்கூடியது. பள்ளிவாயில் எதை காட்டுகிறது? அல்லாஹ்வை காட்டுகிறது. பள்ளிவாயிலை பார்க்கும் போது யாருக்காவது மனைவியுடைய எண்ணம் வருமா? அல்லது பிள்ளைகளுடைய எண்ணம் வருமா? அல்லது இபிலீசுடைய எண்ணம் வருமா? அல்லது ஷைத்தானுடைய எண்ணம் வருமா? பள்ளிவாயிலை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் எண்ணம் தான் வரும். அது ஒரு சின்னம், அல்லாஹ்வை காட்டுகின்ற சின்னம். பள்ளி அல்லாஹ்வை காட்டுகிறது. எது அல்லாஹ்வை காட்டுகிறதோ அது அல்லாஹ்வின் சின்னம். அதை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு ஆலிம், மார்க்க கல்வி படித்த ஒரு ஆலிம் வந்தால் அவனுக்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யுசன்னுல் கியாமு லில் ஆலிமி. ஆலிம் வந்தால் அவருக்கு கௌரவிக்கும் முகமாக, மரியாதை செய்யும் முகமாக அவருக்கு எழுந்து நிற்பது சுன்னத் என்று இருக்கிறது. யுசன்னுல் கியாமு லில் கனியி என்று எங்கேயாவது வந்திருக்கா? ஒரு பணக்காரனை கண்டால் அவனுக்கு எழுந்து நிற்பது சுன்னத்து என்று எங்காவது வந்திருக்கிறதா? இல்லை. பணக்காரனை, செல்வந்தனை கண்டால் எழுந்து மரியாதை செய்வது மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்டதல்ல. ஆனால் ஆலிமை கண்டால் எழுந்து மரியாதை செய்வது மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்டது. அவருக்கு தாலீம் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். பணக்காரனுக்கு செய்யக்கூடாது. ஏன் ஆலிமுக்கு செய்ய வேண்டும்? ஒரு ஆலிமை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் நினைவு வரும். ஒரு ஆலிம் அல்லாஹ்வுடைய சின்னம், ஒரு ஆலிம் அல்லாஹ்வுடைய அடையாளம். அல்லாஹ்வின் சின்னத்தை கண்ணியப்படுத்துமாறுதானே சொல்லி இருக்கிறான். ஆலிமை கண்ணியப்படுத்த வேண்டும். ஒரு பணக்காரனை பார்க்கும் போது அல்லாஹ்வின் நினைவு வருகிறதா? உங்களில் யாருக்காவது வருகிறதா? ஒரு ஆலிமை கண்டால், ஒரு ஷெய்ഖ്, ஒரு தரீக்கத்துடைய ஷெய்ഖை கண்டால், ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்திலே வந்த ஒரு சய்யிது, ஒரு மௌலானாவை கண்டால் அல்லாஹ்வின் நினைவு வருகிறது. கண்ணியப்படுத்த வேண்டும். அவர் அல்லாஹ்வின் சின்னம். ஒரு செல்வந்தனை கண்டால் அல்லாஹ்வின் நினைவு வருகிறதா? இல்லை. ஆகவே அவன் அல்லாஹ்வுடைய சின்னம் அல்ல. அவனை கண்டால் கண்ணியப்படுத்த வேண்டியது அவசியமில்லை. அதிலும் ஒரு பணக்காரன் என்ற ரீதியில் ஒருவன் ஒரு செல்வந்தனுக்கு கண்ணியம் செய்தானே ஆனால் அவனுடைய மார்க்கத்தில் 2/3 பகுதி அவனை விட்டும் போய்விட்டது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தவாவா லி கனியின் லிகினாஹு ஃபகத் ذهب ثلث دينه. ஒரு செல்வந்தனை கண்டு அவனுடைய அந்த செல்வத்துக்காக ஒருவன் மரியாதை செய்தானே ஆனால் அவனுடைய மார்க்கத்தில் 2/3 பகுதி அவனை விட்டு பறந்து போய்விட்டது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த காலத்தை எடுத்து பாருங்கள். உலமாக்களுக்கு அல்லாஹ்வை காட்டும் சின்னங்களான உலமாக்களுக்கு கண்ணியம் கொடுப்பது குறைந்து விட்டது. அதே நேரம் தலைகீழாக மாறி அல்லாஹ்வின் சின்னங்களான உலமாக்கள் செல்வந்தர்களுக்கு தலை குனிந்து பணக்காரனுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது கியாம நாளுக்கு அடையாளம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே ஒருவன் வயதில் கூடினவன் என்ற அடிப்படையில் அவனுக்கு மரியாதை செய்யலாம், தாழ்வையும் பண்ணலாம். ஒருவன் கல்விமான், ஒரு ஆலிம், ஒரு அறிஞன்
என்ற அடிப்படையில் அவனுக்கு தாழ்வையும் பண்ணலாம், கௌரவிக்கலாம், கண்ணியம் செய்யலாம். ஆனால் இது தவிர செல்வத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக எவன் ஒருவன் தலை குனிந்தானோ, மந்தவாவ பணிந்து சென்றானோ, அவனுடைய மார்க்கத்தில் 2 பகுதி போய்விட்டது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றென்று சொல்லவும் இல்லை. சுலுசா தீனிஹி, அவனுடைய மார்க்கத்தில் 2 பகுதி போய்விட்டது. ஒரு பகுதி தான் ஒட்டிட்டு இருக்கும். இன்னொரு பணக்காரனுக்கு அவர் ஒழும்பி மரியாதை செய்தாரண்டா அதுவும் போயிடும். 2 போகணும், ஒன்றுதானே இருக்கு, அதுவே போய்விடும். தீனே இல்லை. கடைசியில் அவர் தீன் இல்லாதவராக இருப்பார் என்ற கருத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள், பள்ளிவாயில்கள், ஷேகுமார்கள், சாதாத்துமார்கள், மார்க்கத்தை கற்றறிந்த உலமாக்கள், அவுலியாக்கள், மதரசாக்கள், அவுலியாக்களுடைய ஜியாரங்கள், சூபியாக்களுடைய தைக்காக்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்வை காட்டும் சின்னங்கள். ஒரு மதரசாவை நீங்க போய் பார்க்கறீங்கன்னு வச்சுக்குவோம். அதை பார்க்கக்குள்ள அல்லாஹ்வோட எண்ணம் வருமா, அல்லது மனைவி மக்களுடைய எண்ணம், நம்முடைய தொழில் எண்ணம், தோட்டத்தில் எண்ணம் வருமா? பள்ளியை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய எண்ணம் வருகிறது போல் ஒரு மதரசாவை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும். ஒரு ஷேகை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும். ஒரு செய்தை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும். ஒரு ஓதக்கூடிய மாணவனை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய எண்ணம் வரும். இப்படி அல்லாஹ்வின் எண்ணத்தை, அல்லாஹ்வின் நினைவை எதுவெல்லாம் உண்டு பண்ணுகின்றதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், கண்ணியப்படுத்துங்கள். ஒரு ஜியாரத்துக்கு போகிறீர்கள், எந்த ஜியாரம் என்றாலும் சரி, ஒரு ஜியாரத்துக்கு போகிறீர்கள் வச்சுக்குவோம். அந்த ஜியாரத்துக்கு போனவுடன் அந்த ஜியாரம் உங்களுக்கு என்னத்தை நினைவுபடுத்தும்? அல்லாஹ்வை நினைவுபடுத்துமா, அல்லது துன்யா ஹாலை நினைவுபடுத்துமா? எதை நினைவுபடுத்தும்? அல்லாஹ்வை நினைவுபடுத்தும். ஆகவே அல்லாஹ்வின் சின்னம், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸூருஹல் ஆன் ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா. அல்லான், இப்போது அந்த தடையை நான் நீக்குகிறேன், சகலரும் ஜியாரத் செய்யுங்கள். ஜூருஹா, அதை சகலரும் ஜியாரத் செய்யுங்கள். இந்த ஜூரு என்று சொல்லியிருக்கிறது, அதுல ஆண் பெண் எல்லாருமே அடங்கிடும். அப்படியான ஒரு சொல், ஏவல் வினைச்சொல் பன்மை. ஜூரு என்று சொல்லியிருக்கிறது ஏவல் வினைச்சொல் பன்மை சொல். சில ஆட்கள் சொல்றாங்க ஆம்பளையில் தான் ஜியாரத்துக்கு போகணும், பெண்கள் போகக்கூடாது என்று. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஜியாரத்தை செய்யுங்கள். ஆரம்பத்தில் நான் தடுத்துக்கிட்டு இருந்தது மெய்தான், இப்போது நீ எங்கள் ஜியாரத்தை செய்யுங்கள். ஏன் தெரியுமா? காரணம் காட்டுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்றார்கள். ஒரு ஜியாரத்துக்கு போய் நிற்கின்ற நேரத்தில் மறுமைதான் நினைவுக்கு வருகிறது, துன்யா ஹால் நினைவுக்கு வருகிறதா? இல்லை. அதேபோல் அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய, அல்லாஹ்வின் அடையாளமாக உள்ள, அல்லாஹ்வின் சின்னமாக உள்ள அனைத்தையும் கண்ணியப்படுத்தத்தான் வேணும். ரோட்டால போறோம், மாட்டி பீ கிடக்கு, இதை கண்ணியப்படுத்தலாமா? இல்லை. ஏன்? மாட்டி பீய பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வோட கண்ணமா வரும்? அது அல்லாஹ்வுடைய சின்னம் என்று சொல்லலாமா? இல்லை. தெருவிலே போகின்ற நேரத்தில் நாய் ஒன்றை நாங்கள் பார்க்கின்றோம், அதை அல்லாஹ்வின் சின்னம் என்று சொல்லலாமா?
அல்லாஹ்வுடைய படைப்பு தான், ஆனால் அவனுடைய சின்னம் என்று சொல்ல முடியாது. எதை பார்க்கின்ற நேரத்தில் அது அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறதோ அது மாத்திரம்தான் சின்னம். நாய் சின்னம் அல்ல, மாட்டுப்பி சின்னம் அல்ல, வீட்டில் இருக்கின்ற தும்புத்தடி சின்னம் அல்ல. ஆனால் பள்ளிவாசல், மதுசா, உலமாக்கள், அவுலியாக்கள், சாதாத்துமார்கள், இப்படியானவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய சின்னங்கள். கட்டாயம் நீங்கள் தாலீம் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் மதீனாவில் யூனிவர்சிட்டி, அல் ஜாமியாத்துல் இஸ்லாமியா யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதில் கொஞ்சம் காலம் இருந்தவன் என்ற வகையில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும். ஆசிரியர் வகுப்புக்கு வந்தால் நம்ம நாட்டிலெல்லாம் மாணவர்கள் வகுப்பில் இருக்கிற நேரம் என்ன செய்வார்கள்? எழுந்து மரியாதை செய்வார்கள். ஆசிரியர் இருங்க தம்பி என்று சொல்வார். அதற்கு பிறகு இருப்பார்கள். இது ஆசிரியருக்கு மாணவர்கள் கொடுக்கின்ற ஒரு தாலீம், கௌரவம், மரியாதை, சங்கை. இது கூடாது என்று சவுதி அரேபியாவிலே சொல்லுகிறார்கள். நாங்கள் படிச்சுட்டு இருந்த யூனிவர்சிட்டியில வகுப்பில் நாங்கள் இருப்போம். ஆசிரியர் வருவார். அவருடைய பாட்டுக்கு வந்து அவராக பாடம் சொல்லி தருவார். நாங்கள் புட்டுவத்தில் உட்கார்ந்துகிட்டே இருப்போம். ஏன்? அவன் நினைக்கிறான் ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்வது அவரை வழங்குவதாக ஆகுது என்று கருதுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலே சொன்ன வசனத்தில் என்ன சொல்கிறான்? وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ وَمَنْ يَعْبُدْ شَعَائِرَ اللَّهِ என்று சொல்லியிருக்கானா? குர்ஆனை பார்க்கின்ற நேரத்தில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும். يُضِلُّ بِهِ كَثِيرًا وَيَهْدِي بِهِ كَثِيرًا. ஒருவனை நல்வழிப்படுத்துவதும் குர்ஆன், அவனை வழிகெடுப்பதும் குர்ஆன். குர்ஆன் தான் ஒருவனை நல்வழிப்படுத்துதாம், அந்த குர்ஆன் தான் ஒருவனை வழிகெடுக்கிறதாம். அல்லாஹ் சொல்றான், யுதில்லு பிஹி கஸீரன் வயஹ்தி பிஹி கஸீரா. குர்ஆனை கொண்டு நாங்கள் வழிகெடுப்போம், குர்ஆனை கொண்டு நல்வழிப்படுத்துவோம். இந்த வழிகெட்டு போனா وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அல்லாஹ்வுடைய சின்னங்களை தாலீம் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் நினைச்சுக்கிட்டான் தாலீம் பண்றதா இருந்தா அது வணங்குறது என்று நினைச்சு கொண்டான். தாலீம் வேற, இபாதத்து வேற. இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஒருவனை மரியாதை செய்வதென்றால், தாலீம் பண்ணுவதென்றால் என்ன? அவன் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய சிருஷ்டி, ஏதோ ஒரு விசேஷம் உள்ள ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அவனுக்கு எழுந்து நிற்கின்றான், அவனுடைய கையை முத்தமிடுகின்றான், அவனுடைய காலை முத்தமிடுகின்றான். இது தாலீம், கௌரவம் செய்தல், கௌரவித்தல், மரியாதை செய்தல். வணங்குவதென்றால் என்ன தெரியுமா? ஒரு வஸ்துவை அல்லது ஒருவனை தன்னை படைத்த ரப்பென்று நினைத்துக் கொண்டு அவனுக்கு மரியாதை செய்தால் அது இபாதத்தாகும். ஒருவனை தன்னை படைத்த ரப்பு என்று நினைத்துக் கொண்டு மரியாதை செய்தால் அது வணக்கமாகும். ஒருவனை இவன் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆனால் ஏதோ ஒரு விசேஷம் உள்ள படைப்பு என்று நினைத்துக் கொண்டு மரியாதை செய்தால் அது தாலீம், மரியாதையாகும். ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் செய்கின்றது வணக்கமா, மரியாதையா? மரியாதை. ஏன்? அந்த மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆசிரியர் வகுப்புக்கு வந்தா எழுந்து நிற்கின்றீர்களே, இவர் உங்களை படைச்ச ரப்பென்று நினைச்சு கொண்டு எழுந்திருக்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு கல்வி ஊட்டுகின்ற ஆசான் என்ற அடிப்படையிலே எழுந்து நிற்கின்றீர்களா? என்ன சொல்வார்கள்? கல்வி ஊட்டுகின்ற ஆசான் என்ற அடிப்படையில், ஆசிரியர் என்ற அடிப்படையில் நாங்கள் எழுந்து நிற்கின்றோமே தவிர எங்களை படைத்த ரப்பு என்று கருதி நாங்கள் எழுந்து நிற்கவில்லை என்று சொல்வார்கள். அப்படியானால் அது என்ன? அது தாலீம், அது மரியாதை. ஒரு மாணவன் இப்படி சொன்னானே ஆனால்
அவர் என்னை படைத்த ரப் என்று கருதி கொண்டுதான் நான் அவருக்கு மரியாதை செய்கிறேன் என்றானே, ஆனால் அது இபாதத்தாகும், அது ஷிர்க், அது செய்யக்கூடாது. ஆலிமு வந்தா எழும்பி நிக்கணும். நாங்க அந்த ஆலிமை நீங்க அல்லாஹ் நினைச்சிட்டு எழும்பி நிக்கிறீங்களா? அல்ல இவர் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஏதோ மார்க்க ஞானம் இவர்களே நிறைந்திருக்கிறது, கௌரவிக்க வேண்டும் என்று எழுந்திருக்கின்றீர்களா? கௌரவிக்க வேண்டும், மார்க்க ஞானம் உள்ளவர் என்று எழுந்திருக்கின்றீர்கள். அது தாலீம், அது இபாதத் அல்ல. ஒரு ஜியாரத்துக்கு சென்று அந்த ஜியாரத்துக்கு முன்னாலே கைகட்டி நிற்கின்றீர்கள், இது தாலீமா இபாதத்தா? இது கண்ணியப்படுத்துதலா வணக்கமா? கண்ணியப்படுத்துதல், வணக்கம் அல்ல. ஏன்? அந்த கபரிலே ஜியாரத்திலே இருக்கின்ற ஒலியுல்லாவை அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டா நீங்கள் கைகட்டி நிற்கிறீர்கள்? இல்லை. அவர் அவுலியாக்களில் ஒருவர், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒருவர், விசேட தன்மைகளை பெற்றவர் என்று நினைத்துக் கொண்டு கைகட்டி நிற்கின்றீர்கள். அது இபாதத் அல்ல, அது தஅலீம். தஅலீம் செய்யலாம். அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப ஜியாரத்தில் இருக்கிற அவுலியா யாரு? அல்லாஹ்வின் சின்னம். அந்த சின்னத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், வணங்கக்கூடாது. ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி நாயகம் அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்றா இல்லையா? ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி என்று சொல்லும் போது உங்களுக்கு என்ன நினைவு வருகிறது? அல்லாஹ்வுடைய எண்ணம் வருகிறது, மார்க்கத்துடைய எண்ணம் வருகிறது, ஞானத்துடைய எண்ணம் வருகிறது, தஸவ்வுடைய எண்ணம் வருகிறது, தரீகாவுடைய எண்ணம் வருகிறது. அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் சின்னங்கள் ஒலிமார்கள். அப்ப அந்த ஒலிமார்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், வணங்கக்கூடாது. கண்ணியப்படுத்துவதென்றால் என்ன? எப்படி செய்யலாம்? ஒரு வலியுல்லாவை கண்ணியப்படுத்துவதென்றால் எப்படி செய்யலாம்? அவருக்கு மாலை போட்டு வரவேற்கிறோம். ஒரு வலியுல்லா வருகிறார், அவருக்கு மாலை போட்டு அவரை வரவேற்கிறோம். இது அவருக்கு செய்கின்ற கண்ணியமா இல்லையா? கண்ணியம், தஅலீம். வழிகட்டவர்களுடைய கொள்கை ஒருவனுக்கு மாலை போட்டு வரவேற்பது ஷிர்க் என்பதாகும். நீங்கள் வழிகட்டவர்களுடைய புத்தகங்களை, கிதாபுகளை எடுத்து புரட்டி பார்த்தால் தெரியும், ஒருவருக்கு மாலை போட்டு வரவேற்பது ஷிர்க் என்று எழுதியிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் நினைக்கிறார்கள் மாலை போட்டு ஒருவனை வரவேற்பது அவனை இபாதத்து செய்வதாக ஆகும், அவனை வணங்குவதாக ஆகும் என்று நினைக்கிறார்கள். வணக்கம் வேறு, தஅலீம் வேறு. எனவே ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னம், அல்லாஹ்வின் அடையாளம், அவர்களை தஅலீம் பண்ண வேண்டும். எப்படி பண்ண வேண்டும்? அவர்கள் இந்த ஊரிலே இருந்தால் நாங்கள் மாலை போட்டு தஅலீம் பண்ணலாம். ஒருவருக்கு சாப்பாடு கொடுப்பது அவரை கண்ணியப்படுத்துவதாக ஆகும். நாங்கள் பெரிய மனிதர்கள் என்று நினைக்கின்றவர்களுக்கு எங்களுடைய வீட்டிலே சாப்பாடு கொடுத்து கௌரவிக்கின்றோமே, இது என்ன? அவர்களை வணங்குவதா? இல்லை, அவர்களை தஅலீம் பண்ணுவது, கண்ணியப்படுத்துவது. சாப்பாடு கொடுத்து, ஹாஜா நாயகம் இந்த ஊரிலே இருந்தால் அவர்களை அழைத்து நாங்கள் சாப்பாடு கொடுத்து கௌரவிக்கலாம். ஒருவருடைய கையை, காலை முத்தமிட்டு கௌரவித்தல், அதுவும் தஅலீம், கௌரவித்தல் தான், வணக்கம் அல்ல. ஹாஜா நாயகம் இங்கே இருந்தால் கையை காலை முத்தமிட்டு நாங்கள் கௌரவிக்கலாம். அவர்கள் இங்கே இல்லை, அஜ்மீரிலே சமாதி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் நினைவாக நாங்கள் இங்கே அவர்களை நினைவுபடுத்தி கௌரவிக்கின்றோம், அவர்களை நினைவுபடுத்தி கண்ணியப்படுத்துகிறோம். அதற்காகத்தான் இப்படியான பெரிய ஏற்பாடுகளை செய்து, லைட்டுகளால் அலங்கரித்து, மலர்களால் அலங்கரித்து, எவ்வளவோ சோதனைகள் செய்து நாங்கள் ஹாஜா நாயகத்தை கௌரவிக்கின்றோமே தவிர, அவர்களை தஅலீம் பண்ணுகின்றோமே தவிர, அவர்களை நாங்கள் வணங்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான்
அல்லாஹ்வின் சின்னங்களை தாவீம் பண்ணுங்கள், கௌரவியுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். ஆகவே கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, வருடத்துக்கு ஒரு சரம் ஹாஜா நாயகத்துடைய கந்தூரி வந்தவுடன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களை கௌரவிக்கின்றோமே. கௌரவிக்கிறதோடு மட்டும் நாம் நின்று கொள்ளக்கூடாது. அதுதான் முக்கியம். அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்கள் சென்ற வழி என்ன, எதனால் இப்படியான அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து அதே வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் ஹாஜா நாயகத்தை கொண்டாடுவதில் மட்டும் எங்களுக்கு விமோசனம் கிடைக்காது. ஒருவன் தொழுவதில்லை, நோன்பு பிடிப்பதில்லை, ஜகாத்து கொடுப்பதில்லை, ஹஜ் செய்வதில்லை, தரீகா வழியிலே செல்வதில்லை, ஹாஜா நாயகத்துடைய கந்தூரி வந்தால் அவன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வேலை செய்கிறான். அவன் விமோசனம் பெற முடியாது. தன்னை அர்ப்பணித்து வலிமார்களை கௌரவிக்க வேண்டும். அதே நேரத்திலே அவர்கள் சென்ற வழியில் செல்ல வேண்டும். அதுதான் எங்களுக்கு பிரதானம். அவர்கள் சென்ற வழி என்ன? 4 வழியிலே அவர்கள் சென்று இருக்கிறார்கள். ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத். இந்த 4 வழிகளிலும் கால் சருகாமல் செவ்வனே சென்றவர்கள் தான் ஒலிமார்கள். குறிப்பாக அஜ்மீர் அரசர் கரீப் நவாஸ் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி நாயகம் அவர்கள். ஷரியத் என்பது என்ன? மனிதர்கள் இன்று வாழக்கூடியவர்கள் விஷயம் புரியாமல் தங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டு போகின்றார்கள். யௌம யஅவ்வுல் வாலிமு அலா யதைஹி. கியாம நாளையில் அவர்கள் தங்களுடைய கையை வாயில் வைத்து கடித்துக் கொண்டு வா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், அல்லாஹ்வின் விஷயத்தில் நான் துறக்குறைச்சலா நடந்து விட்டேனே என்று கை சேதப்படுவான். கியாம நாளையில நாங்க சிலரை பார்ப்போம். யார்? தௌஹீத்வாதிகளாகிய நாங்கள் பார்ப்போம். தரீகா வழியிலே செல்லக்கூடிய நாங்கள் பார்ப்போம். ஹகீகா வழியிலே செல்லக்கூடிய நாங்கள் பார்ப்போம். மாரிஃபாவுடைய வழியிலே செல்லக்கூடிய நாங்கள் பார்ப்போம். கியாம நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே விரலை கடித்துக் கொண்டு அவர்கள் கை சேதப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். என்னடா தம்பி, விரலை கடித்துக் கொண்டு கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கிறீர் என்று நாம் கேட்போம். அவன் சொல்வான், வா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், வா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஷரியா என்று சொல்லல. ஷரியத்துடைய விஷயத்தில் நான் திறக்குறைச்சலா நடந்து விட்டேன், கை சேதம் என்று சொல்லல. என்ன சொல்றான்? வா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் திறக்குறைச்சலா நடந்துட்டோம், அதனால இப்போது கை சேதப்படுகிறோம் என்று சொல்வான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் திறக்குறைச்சலா நடக்கிறது என்றால் என்ன தெரியுமா? ஷரியத்தோடு மட்டும் நின்று கொண்டு தரீகத்தை விடுவது, ஹகீகத்தை விடுவது, மாரிஃபாவை விடுவது, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஷரியத் எனக்கு போதும் என்று ஒருவன் நின்றானே, ஆனால் வா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ் என்ற நிலை வரும் அவனுக்கு. நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷரியத் என்பது என்ன தெரியுமா? அஷ்ஷரீஅத்து உன்வானு தரீகா, அஷ்ஷரீஅத்து உன்வானுல் ஹகீகா, அஷ்ஷரீஅத்து உன்வானுல் மாரிஃபா. ஷரியத் என்பது தரீகாவின் அட்ரஸ், தரீகாவின் முகவரி, தரீகாவின் மேல்விலாசம். ஷரியா என்பது ஹகீகாவின் அட்ரஸ், முகவரி. அஷ்ஷரியா, ஷரியா என்பது மாரிஃபாவின் முகவரி, மேல்விலாசம். மேல்விலாசம் நோக்கமா, உள்ளே இருக்கின்றது நோக்கமா? இது நோக்கம். கடிதம் வருகிறது. HMM இப்ராஹிம் நதுவி
பிஜேஎம் ரோட், HMM இப்ராஹிம் நதுவி, பிஜேஎம் ரோட், காத்தான்குடி 6 கவரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? முகவரி என்று சொல்கிறோம், அட்ரஸ் என்று சொல்கிறோம், மேல் விலாசம் என்று சொல்கிறோம். ஒருவருடைய பெயரையும் அவருடைய வீட்டு இலக்கத்தையும் அவருடைய வீடு இருக்கும் வீதியின் பெயரையும் அவருடைய வீடு இருக்கின்ற ஊரின் பெயரையும் சுருக்கமாக காட்டக்கூடிய ஒன்றுக்கு அட்ரஸ் என்று சொல்கிறோம். விலாசம், மேல் விலாசம் என்கிறோம். மேல் விலாசம் எழுதி கடிதம் வருகிறது. உரியவனுக்கு கடிதம் கிடைப்பதற்கு மேல் விலாசம் அவசியம், அதை மறந்துவிடக் கூடாது. மேல் விலாசம் தான் ஷரியத். அட்ரஸ் என்று சொல்கிறோமே, இதுதான் ஷரியத். மேல் விலாசம் அவசியம், இல்லாவிட்டால் கடிதம் உரியவனுக்கு கிடைக்காது. ஆனா இவன் என்ன செய்கிறான்? எனக்கு கடிதம் வருகிறது, மேல் விலாசம் எழுதி கடிதம் வருகிறது, நான் மேல் விலாசத்தை மட்டும் ஏஜே அப்துல் ரவுப், ஏஜே அப்துல் ரவுப், ஏஜே அப்துல் ரவுப் என்று ஒவ்வொரு நாளும் அந்த கடிதத்தை எடுத்து மேல் விலாசத்தை மட்டும் வாசிச்சு வாசிச்சு போட்டு வைக்கிறேன். என்ன நடக்கும்? காரியம் முடியுமா? அதற்குள் எழுதப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்று இவனுக்கு தெரியுமா? தெரியாது. கவருக்குள் இருக்கும் கடிதம் தான் தரீகா, அதுதான் ஹகீகா, அதுதான் மாரிஃபா. மேல் விலாசம் தான் ஷரியா. ஷரியா வேணும், மேல் விலாசம் இல்லாவிட்டால் கடிதம் வந்து கிடைக்காது. ஆனால் மேல் விலாசத்தை மட்டும் வாசித்து வாசித்துக் கொண்டு உன்னுடைய காலத்தை கழிக்காதே. கடிதத்தை திறந்து, கவரை திறந்து உள்ளே இருக்கின்ற கடிதத்தை எடுத்து படி. ஹகீகத்தை புரி, தரீகத்தை புரி, மாரிவத்தை புரி. மேல் விலாசத்தை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்காதே. ஆகவே ஷரியத் என்பது மேல் விலாசம் மாத்திரம்தான், முகவரி மாத்திரம்தான். அது அவசியம், அதை பேண வேணும். அது இல்லாவிட்டால் கடிதம் கிடைக்காது. ஆனால் இதுதான் லட்சியம் என்று மேல் விலாசத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு, தலையிலே தொப்பி போட்டுக் கொண்டு, தோளிலே சால்வை போட்டுக் கொண்டு, தாடி அடர்ந்த தாடி வைத்துக் கொண்டு, மிஸ்வாக்கையும் வைத்துக் கொண்டு, ஐங்காலமும் தொழுது கொண்டு, நோன்பு பிடித்துக் கொண்டு மட்டும் இருக்காதே. அது மேல் விலாசம். அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தாடிவை, தொப்பி போடு, சால்வை போடு, தொழு, நோன்புவை, ஜக்காத்து கொடு, ஹஜ் செய், நன்மையானவை எல்லாம் செய். மேல் விலாசம், இந்த மேல் விலாசம் அவசியம். ஆனால் கவரின் உள்ளே, கடித கூட்டுக்குள்ளே இருக்கின்ற கடிதம், அதை வாசி. தரீகா வழியிலே போ, ஹகீகா வழியிலே போ, மாரிஃபா வழியிலே போ. ஷரியத்துடைய எந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அது முகவரியாகத்தான் இருக்கிறது, அட்ரஸாகத்தான் இருக்கிறது. அட்ரஸ் என்பது ஆளா? ஏஜே அப்துல் ரவுப், பத்ரியா ஜும்மா மஸ்க் ரோட், காத்தாங்குடி 5. இதுதான் அட்ரஸ். இது ஆளா? இல்லை, ஆளை விட்டடிப்பாரு. நீ இதுதான் லட்சியம் என்று அட்ரஸை வாசித்து வாசித்துக் கொண்டிருந்தால் ஆளை காண மாட்டாய். ஆகவே ஆளை பார். கடித கவரை விரித்து துறந்து உள்ளே பார் இருக்கிறது. ஷரியத்துடைய சட்டம் எதை எடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு தரீகத்தை தான் காட்டும், மாரிஃபாவை தான் காட்டும், ஹகீகத்தை தான் காட்டும். ஆகவே ஷரியத்தினுடைய மேல் விலாசத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு காலத்தை கழிக்காதே. கியாம நாளையில் விரலை வாய்க்குள் வைத்து கடித்துக் கொண்டு வா ஹஸ்ரத்தா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா என்று சொல்ல வேண்டி வரும். உதாரணத்துக்கு 2 ஒன்றை சொல்றேன் 5 நிமிஷத்துக்குள்ளாக. மிஹ்ராப், பள்ளிவாசலுக்குள் இமாம் பேசிமாம் நின்று தொழுவிக்கின்ற இடம் இருக்கிறதே, சுவரிலே ஒரு குழி போன்று அமைத்திருக்கிறார்களே,
அது எந்த நாடென்றாலும் சரிதான், சவுதி அரேபியா என்றாலும் சரிதான், யமனா ஈராக்கா எந்த நாடா இருந்தாலும் சரி பள்ளியில மிஹராப் இருக்கும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில் மிஹராப் இருந்தது, இப்பவும் இருக்கிறது. ஆகையினால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மஸ்ஜிதாக இருந்தாலும் அங்க பள்ளிவாசல்ல மிஹராபு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்க நினைச்சுக்கவான நம்ம காத்தாங்குடியில மட்டும்தான் பள்ளியில மிஹராப் இருக்கண்டு, உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் எல்லாம் மிஹராப் இருக்கிறது. பள்ளிவாசலில் தொழுவிக்கின்ற பேசிமாம் ஹதீப் எங்கே நின்று தொழுவிப்பார்? அந்த மிஹராபின் உள்ளே நின்று தொழுவிப்பார். நான் ஒரு ஆளுகிட்ட கேட்டேன், என்னத்துக்கு தம்பி இந்த பள்ளியில மிஹராபு வச்சிருக்கிறாக என்று கேட்டேன். ஒரு அறிஞனிடத்தில் நான் கேட்டேன். அவர் லாஹிருடைய அறிஞனாக இருந்தார் போல் தெரிகிறது. அவர் சொன்னாரு, இந்த இடத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்யறேன்னு சொன்னார். பேசிமாம் தொழுவிக்கிறவரு அந்த மிஹராபுக்கு உள்ள போனாரண்டா அவர் நிக்கிற இடத்த ஒரு சஃபு நிக்கலாமா இல்லையா? அவர் அதுக்குள்ள நிக்காம வெளியே நின்றால் அந்த சஃபு நிக்கிறது தவறி போகும், அதுக்கு பின்னாலான் சஃபு நிக்க வேண்டி வரும். அப்ப அவர் அந்த சுவரிலே உள்ள அந்த குழி இருக்கிறதே மிஹராப் என்ற அந்த குழி, அதுக்குள்ளே போய் நின்றால் பின்னால கூடுதலான ஆட்கள் நின்று தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக இட வசதியை கவனித்து அந்த சுவரிலே அப்படி ஒரு குழி ஒன்றை வைத்து அதற்குள்ளே பேசிமா நிற்கிறார் என்று சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, அப்படியானால் அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லணும்? பேசிமாம் நிற்கும் இடம், மகாமுல் ஹதீப், மகாமுல் இமாம், இமாம் நிற்கின்ற இடம், பேசிமாம் நிற்கின்ற இடம் என்றுதான் அதற்கு பேர் வரணும். எப்படி பேர் வச்சிருக்கி? மிஹ்ராப். மிஹ்ராப் என்றா என்ன? யுத்த களம். பள்ளிவாயிலுக்குள் இருக்கின்ற இந்த மிஹ்ராபுக்கு பெயர் இஸ்லாம் வைத்த பெயர், அல்லாஹ் வச்ச பெயர், ரசூலுல்லாஹ் வைத்த பெயர். என்ன பெயர்? மிஹ்ராப். குர்ஆனிலேயும் அல்லாஹ் சொல்லுகிறான் மிஹ்ராப் என்று, ரசூலுல்லாஹ் அதற்கு மிஹ்ராப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய பள்ளியிலே அந்த மிஹ்ராபை வைத்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? யுத்த களம், அதாவது யுத்தம் செய்கின்ற இடம். பேசிமாம், பள்ளி பேசிமாம் என்ன யுத்தம் செய்கிறார்? எந்த பயங்கரவாதியோடு மோதுகிறார்? என்ன ஆயுதத்தை வைத்துக் கொண்டு மோதுகிறார்? தலைப்ப கட்டிப்பாரு, ரோட்ல சால்வை ஒன்று போட்டிருப்பாரு, நேஷனல் ஒன்று போட்டிருப்பாரு. வேணுமெண்டா ஒரு மிசுவாக்கு குச்சி அவரோட பக்கெட்ல இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு துப்பாக்கியோட மோதுறவனோட மோதலாமா? மிசுவாக்கு குச்சியோட பேலாம். அப்ப மிஹ்ராப் யுத்த களம், யுத்தம் செய்கின்ற ஆள் அவர். ஷரியாத்துல மிஹ்ராப் என்று சொல்றது இருக்குது, அது அட்ரஸ் மாதிரி, முகவரி மாதிரி. அது உள்ள கொஞ்சம் பாருங்கள், அது என்ன தத்துவத்தை தருகிறது என்று பாருங்கள், அது என்ன ஆன்மீக அறிவை உங்களுக்கு ஊட்டுகிறது என்று பாருங்கள். யுத்த களம். அப்படியானால் அங்கே நிற்கின்ற பேசிமாம், யுத்த களத்தில் நிற்பவன் யார்? போர் வீரன். யுத்த களத்துல பிச்சைக்காரன் போய் நிப்பானா? நொண்டி போய் நிப்பானா? குருடம் போய் நிப்பானா? யார் நிப்பான்? பயிற்சி பெற்ற போர் வீரன் யுத்த களத்திலே நிற்க வேண்டும். அப்படியானால் பள்ளி வாயிலின் உள்ளே இருக்கின்ற மிஹ்ராபில் நிற்கின்ற பேசிமாம் அவர் எந்த மௌலவியாக இருந்தாலும் சரி போர் வீரனாக இருக்க வேண்டும், யுத்தம் செய்யக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும், யுத்த பயிற்சிகள் பெற்ற ஆளாக இருக்க வேண்டும். யுத்த பயிற்சி பெறாதவன் யுத்த களத்திலே எப்படி நிற்க முடியும்? போர்க்களத்திலே எப்படி நிற்க முடியும்? ஆகவே யார் தனது நபுசோடு போர் செய்யக்கூடிய, தனது மனவொழுச்சியோடு போர் செய்யக்கூடிய ஒரு போர் வீரனாக, முஜாஹிதாக பேசிமாம் இருக்க வேண்டும். அவர் என்னத்தை தெரிஞ்சிருக்கணும்? போர் முறை தெரிஞ்ச ஆளா இருக்கணும், யுத்த பயிற்சி பெற்ற ஆளாக இருக்கணும். எதிரிகளுடைய நிலைமையை அவன் எந்த பங்கர்ல இருந்து தாக்குவான், என்ன செல் அடிப்பான், என்ன விதமாக குண்டறிவான் என்பதையெல்லாம் அவர் கற்றவராக இருக்க வேண்டும்.
இதெல்லாம் எங்க ஃபிக்ஹ் கிதாபிலே எழுதியிருக்கிறாங்க? எந்த ஒரு ஃபிக்ஹ் கிதாபில், எந்த ஒரு சட்ட கிதாபிலாவது நஃப்ஸை பற்றி எழுதியிருக்கிறார்களா? நஃப்ஸுடைய குணங்களை பற்றி எழுதியிருக்கிறார்களா? நஃப்ஸோடு போர் செய்கின்ற முறையை பற்றி எழுதியிருக்கிறார்களா? இல்லை. அதையெல்லாம் ஆன்மீக நூல்களிலே, ஃபிக்ஹ் கிதாபிலே அல்ல, ஆன்மீக நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. தரீக்கத்துடைய வழியிலான் அந்த போர் முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. போர் செய்கின்ற எதிரி எந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான ஆயுதங்களை பாவிப்பான் என்ற விவரமும் தரீக்கத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் இந்த மிஹராபுக்குள்ளே நிற்கின்றவர் நபுசோடு போர் செய்ய தெரிந்தவராக இருக்க வேண்டும். நபுஸ் என்றாலே என்னவென்று தெரியாது, போர் என்றாலே என்னவென்று தெரியாது. போய் பயிற்சி பெறாத ஒருவர் அந்த இடத்திலே போய் நின்றாரே ஆனால் அர்த்தமில்லாத செயலா போயிடும். அப்ப இஸ்லாம் இந்த பள்ளி வாயிலில் இருக்கின்ற அந்த இடத்திற்கு மிஹராப் என்று பெயர் வைத்திருக்கிறது. இது என்று சென்று வைத்துக் கொள்ளுங்கள். முகவரி என்னப்பா மிஹராப்? மிஹராப் என்றா என்ன? அது பேசிமாம் நின்று தொழுவிக்கிறதுக்குரிய இடம். இதோடு நின்றால் அட்ரஸை மட்டும் பார்த்து கொண்டு நின்றதாக ஆகிவிடும். ஏன் மிஹராப் என்று பெயர் வந்தது? என்ன யுத்தம் செய்ய வேண்டும்? இஸ்லாம் இப்படியான ஒரு ஆன்மீக அடிப்படையை மறைமுகமாக கொண்டு இதற்கு மிஹராப் என்று பெயர் வைத்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இரண்டு சுஜூதுக்கும் இடையிலே ஒரு இருப்பு இருக்க வேண்டும். தொழுகையிலே முதலாவது சுஜூது செய்துட்டோம், எழும்பி இருக்கணும். என்ன ஓதுவோம்? ரப்பியஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஃபானி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃப்வனி ஓதுவோம். ஓதிட்டு இரண்டாவது சுஜூதுக்கு போவோம். இரண்டாவது சுஜூதை முடித்து விட்டு நேரடியாக நிலைக்கும் வரலாம், அல்லது எழுந்து இருந்து நிலைக்கு வர வேணும். இரண்டாவது சுஜூதை முடித்துவிட்டு சற்று நேரம் எழுந்து இருந்து நிலைக்கு வாரது சுன்னத். இரண்டு சுஜூதை முடித்துவிட்டு நேரடியாகவே நிலைக்கு வராமல் கொஞ்சம் அமர்ந்து நிலைக்கு வருவது மார்க்கத்திலே ஷரியாத்திலே சுன்னத்தாக்கப்பட்ட விஷயம். இது ஒரு அட்ரஸ், இது ஒரு மேல்விலாசம், இது ஒரு முகவரி. அந்த இருப்புக்கு பேர் என்ன? ஜல்சத்துல் இஸ்திராஹத். ஜல்சத்துல் இஸ்திராஹத், ஓய்வு எடுக்கும் இருப்பு, ரெஸ்ட் எடுக்கின்ற இருப்பு என்று அதற்கு பெயர். ரெஸ்ட் எடுக்கிறது யாருக்கு? ஓய்வு யாருக்கு வேணும்? 55 வயசு வரைக்கும் ஆசிரியராக இருந்து கஷ்டப்பட்டு படிச்சு கொடுத்து களைச்சு போன ஆளுக்கு பென்ஷன், ஓய்வெடுக்கிறார். ஓய்வு பெற்ற அதிபர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். காலையிலிருந்து மாலை வரைக்கும் பிறகு வெட்டுகிறான் ஒருவன். 12 மணிக்கு போனோம், மண்வட்டி ஒரு இடத்தை வச்சுக்கிட்டு குந்திட்டான், பிளேண்டிய கையில வச்சுக்கிட்டு, என்னப்பா சித்தியான களைப்பாரிக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கணும், அதுக்காக இருக்கிறேன்னு சொல்றான். சரி, அதையும் ஏற்றுக்கொள்ளலாம், அவனுக்கு ஓய்வு வேணும். ஆனால் தொழுகையிலே 2 சுஜூதுகளை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கின்றாரே, அவர் என்ன வேலை செய்தார் ஓய்வெடுக்கிறதுக்கு? 55 வருஷமா படிச்சு கொடுத்தாரு? அல்ல காலையில இருந்து மாலை வரைக்கும் பிறகு வெட்டினாரா? அப்பா உதவு எடுத்துக்கிட்டு போனா, முதலாவது ரக்காத்து தொழுதான், ஒரு நிலை, ஒரு ருக்கூ, 2 சுஜூது. இதுக்குள்ள என்னப்பா உனக்கு ஓய்வு? ரெஸ்ட் வேணுமா? தேவையில்லையே. அப்படி என்ன சிரமத்தை நீ மேற்கொண்டாய்? இஸ்லாம் சொல்கிறது ஜல்சத்துல் இஸ்திராஹா, ஓய்வெடுக்கும் இருப்பு, இருந்து நிலைக்கு போ. என்ன ஓய்வு? அந்த ஜல்சத்துல் இஸ்திராஹா என்பதுதான் ஷரியாத், அதுதான் மேல்விலாசம், அதுதான் முகவரி. உள்ளே பார், ஏன் ஓய்வு வேணும்? சரியா தொழுவனுக்கு ஓய்வு வேணும் தான். சரியா தொழாமல் நம்மை போன்று தொழக்கூடியவனுக்கு ஓய்வு தேவையில்லை. என்ன ரெஸ்ட் வேணும்? கஷ்டமா? இல்லை. அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான்
இறைவனுக்கு மிக நெருங்கின கட்டம் அவன் தொழுகையிலே சுஜூதில் இருக்கின்ற கட்டமாகும். சுஜூதில் இருக்கின்ற நேரத்தில் ஒருவன் இறைவனுக்கு நெருங்கி இருக்கிற மாதிரி மற்ற நேரங்களில் நெருங்க முடியாது. இறைவனுக்கு நெருங்கி இருக்கிறானாம் என்றால் சுஜூதில் ஷுஹூதை பெற வேண்டும். சுஜூதில் ஷுஹூதை பெற வேண்டும். சுஜூது செய்யும் போது காட்சியை பெற வேண்டும். சுஜூதிலே இந்த காட்சியை பெற்று அத்தாலாவுடைய காட்சி கிடைத்து இவனுடைய உடல் அப்படியே சவுத்து போமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள், குளிராக இருக்கிறது, கூதலாக இருக்கிறது, போத்தி விடுங்கள் போத்தி விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை போத்தினார்கள். ஏன்? அந்த வஹி வந்த நேரத்தில் அப்படியான ஒரு நிலைமை இந்த மனிதனுக்கு இந்த பஷரியத்திலே ஏற்படும். தொழுகையிலே சுஜூதிலே இருக்கின்ற நேரத்தில் ஹக் தஆலாவுடைய ஷுஹூது கிடைத்தால் இவனுக்கு உடலிலே ஒரு சோர்வு ஏற்படும். அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. அதற்காகத்தான் இஸ்லாம் தொழுகையிலே ஜல்சத்துல் இஸ்திராஹா, ஓய்வு எடுக்கும் இருப்பென்று ஒரு இருப்பை மார்க்கமாக்கி இருக்கிறது. நாம ஜல்சத்துல் இஸ்திராஹா என்று சொல்லிட்டு இருந்து ஒளம்பிக்கிட்டு போறதுல மட்டும் வேலை இல்லை. ஏன் ஏன் அந்த இருப்பு சுன்னத்தாக்கப்பட்டது? அதுக்குரிய காரணம் என்ன? அதன் பின்னணி என்ன? கடித கவருக்குள் இருக்கின்ற கடிதம் என்ன என்பதை நாங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஷரீஅத் என்பது தரீக்கத்துடைய முகவரி, ஹகீகத்துடைய முகவரி, மாரிஃபத்துடைய முகவரி, கடிதம் அல்ல, ஆள் அல்ல. ஆகவே ஷரியத்தோடு நாங்கள் நின்று விடாமல் கடித கவரை உடைத்து அதுக்குள் இருக்கின்ற கடிதத்தை வாசித்து அதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கு போகிறார்களே, கஃன் இஹ்ராம் உடை, வெள்ள உடை வேணுமாம், தேடி வாங்குகிறார்கள். அதிலேயும் 2 வாங்குகிறார்கள். ஒன்று உடுத்துக் கொள்வதற்கு, ஒன்று மேலிலே போட்டு போர்த்திக் கொள்வதற்கு. வெள்ளை. ஏன் வெள்ளை வேணும்? இஹ்ராம் உடை ஏன் வெள்ளை நிறத்திலே இருக்க வேண்டும்? ஷரியத் முகவரி என்ன? இஹ்ராம் உடை வெள்ளை நிறத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ஷரியத், அதுதான் முகவரி. கடிதத்தை பார், உள்ளுக்கு முகவரியை உடைச்சி, அட்ரஸ் கவரை உடைச்சி உள்ளுக்கு இருக்கிற கடிதத்தை பார் என்ன என்று. ஏன் வெள்ளை? அதாவது நீ போகின்ற நீ உன்னில் இருக்கின்ற பாவங்கள் அனைத்தையும் கழுவி சுத்தம் செய்து உன்னுடைய கல்வை அந்த துணியை போன்ற வெள்ளை நிறம் உள்ளதாக ஆக்கி கொண்டு போ. நீ அந்த இஹ்ராம் உடையை காத்தாங்குடியில் வைத்து உடுத்தாலும் சரிதான், கொழும்பிலே ஏர்போர்ட்டில் உடுத்தாலும் சரிதான், அல்லது வேறு எங்கு போய் நீ உடுத்தாலும் சரிதான். உடுக்கும் போது நீ வெள்ளை நிறத்திலே உடுக்கிறாயே, உடுக்கும் போது உன்னுடைய மனதில் உள்ள கருப்புக்கள் அனைத்தையும் களைந்து விடு. வஞ்சகம், பொறாமை, பெருமை, அகங்காரம், மமதை, ஆணவம், நான் என்ற உணர்வு, தைரியத்து, ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்ற உணர்வு அனைத்தையுமே களைந்து ஏர்போர்ட்ல வச்சு போட்டு தூய்மையான வெள்ளை நிற உள்ளத்தோடு நீ போக வேண்டும் என்பதை அந்த இஹ்ராம் துணி வெள்ளையாக இருப்பது உணர்த்துகிறது. அது ஷரியத். அதனுடைய பின்னணியை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் எங்களுடைய மனை தூய்மையை அது காட்டுகிறது. ஏன்? 2ஐயும் ஒண்டா மூட்டின ஒரு உடைய உடுக்கேலாண்டு ஹஜ்ஜி போராக்களுக்கு சொல்லப்படுகிறது. மூட்டின உடையை உடுத்து ஹஜ்ஜிக்கு போறவன் போகக்கூடாது. மூட்டாத, ஒன்றுடன் ஒன்றை இணைத்து தைக்காத உடையைத்தான், தனித்தனி உடையைத்தான் உடுத்து போக வேண்டும். தைத்த உடை உடுக்கக்கூடாது என்று சட்டத்திலே இருக்கிறது. ஏன்? அது ஷரியத், அது முகவரி. தைக்காத தனித்தனி உடுப்புகளை உடு,
அது ஷரியத், அது முகவரி. அதன் உள்ளே இருக்கின்ற கடிதத்தை பாருங்கள். அது என்ன? ஹக்கையும் ஹல்கையும் நீ இணைக்காதே, இரண்டையும் ஜாயிண்ட் பண்ணாதே. சிருஷ்டியையும் சிருஷ்டி கர்த்தாவையும் இரண்டென்று நீ ஒன்றாக சேர்க்காதே, ஜாயிண்ட் பண்ணாதே. தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பார். இரண்டையும் சேர்த்து ஒன்றாக நீ நோக்காதே என்பதை உணர்த்துகிறது. தைக்காமல் தனித்தனி துண்டாக கொடுக்க வேண்டும் என்பது. அங்கே போய் இவன் மொட்டை அடிக்கின்றான். நாகூருக்கு போறவனும் மொட்டை அடிக்கிறான், கதிராமத்துக்கு போறவனும் மொட்டை அடிக்கான், இந்தியாவுக்கு கோயில்களுக்கு போறவனும் மொட்டை அடிக்கான், ஹஜ்ஜிக்கு போறவனும் மொட்டை அடிக்கான். ஏனப்பா மொட்டை அடிக்கணும்? அது ஒரு இபாதத்தல்லவா? ஷரியாத்திலே மொட்டை அடித்தல் ஒரு இபாதத்தாக கருதப்படுகிறது. ஹஜ்ஜிக்கு போகின்ற ஒருவன் மொட்டை அடிக்க வேணும், அல்லது தன்னுடைய தலையிலிருந்து கொஞ்சம் முடியை களைந்து விட வேணும், வெட்டி விட வேணும் என்று சட்டத்திலே இருக்கிறது. ஏன்? அதுதான் ஷரியாத், அதுதான் முகவரி. ஹஜ்ஜிக்கு போகின்றவன் மொட்டை அடிக்க வேண்டும், அல்லது தலையிலிருந்து சில முடிகளை களைய வேண்டும். அதுதான் ஷரியாத். அதனுடைய பின்னணி என்ன? அதை பார். அது ஹகீகத், அது மாரிவத், அது தரீகத். அது என்ன? ஒன்னிலே இருக்கின்ற குறைகள் அனைத்தையும் களைந்து விடு. எத்தனையோ குறைகள் ஒன்னிலே இருக்கும், அதை எல்லாம் களைந்து விடு. இது பின்னணி. மினாவிலே ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட வேண்டும், அறுக்க வேண்டும். அது ஷரியாத், ஷரியாத்தின்படி செய்கிறார்கள். அது முகவரி. உள்ளே கடிதத்தில் என்ன இருக்கிறது? ஏன் அறுக்க வேண்டும்? தரீகத் என்ன சொல்லுகிறது? மாரிவத் என்ன சொல்லுகிறது? உன்னை நீ அறுக்கின்றாய். அங்கே ஆட்டை அறுக்கவில்லை, மாட்டை அறுக்கவில்லை, ஒட்டகத்தை அறுக்கவில்லை. உன்னுடைய நஃப்ஸை அந்த ஆட்டின் உருவத்திலே அறுக்கின்றாய், உன்னுடைய நஃப்ஸை ஒட்டகத்தின் உருவத்திலே நீ அறுக்கின்றாய். ஆகவே மினாவிலே நஃப்ஸை அறுத்து விட்டு வருகின்ற நீ பரிசுத்தமானவனாகத்தான் வர வேண்டும். இதை எங்களுக்கு உணர்த்துகிறது இதனுடைய பின்னணி. இப்படி அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நீண்டு விட்டது. ஷரியாத் என்பது தரீகத்தினுடைய முகவரி, அட்ரஸ், மேல் விலாசம். மேல் விலாசம் வேணும் அல்லவா கடிதம் வருவதற்கு? ஆகையினால் ஷரியாத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். மேல் விலாசத்தை மட்டும் வாசித்துக் கொண்டு உங்களுடைய காலத்தை கழிக்காதீர்கள். கூட்டை, கடித கவரை திறந்து உள்ளே இருக்கின்ற கடிதத்தில் என்ன தத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து அந்த வழியிலே சென்றால் தான் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன வழியிலே சென்றார்கள், என்ன அகமியத்தை பெற்றிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னும் மிஞ்சி இருக்கக்கூடிய இரவுகளில் உங்களுக்கு தரீகத்துடைய ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட நல்ல அறிவுரைகள் வழங்கப்பட இருக்கின்றன. நீங்கள் அனைவர்களும் இதில் கலந்து ஹாஜா நாயகம் அவர்களினதும் ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்தி நாயகம் அவர்களினதும் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். பதியில் வாழும் எங்கள் ஹாஜா புகழினை பாடும் அல்லாஹ் வழங்கிய யோகம் இந்த அடியை நெஞ்சமே சொல்லும். ஏழைகள் தோழன் புகழை பாடுவே, நாவினில் தேனி சுவையை உணருவே. நீர் வரும் சபை இதை கண்ணியம் செய்திடுவே. அஜ்மீர் பதியில் வாழும் எங்கள் ஹாஜா புகழினை பாடும் அல்லாஹ் வழங்கிய யோகம் இந்த அடியே நெஞ்சமே சொல்லும். உங்கள் பார்வை அருளால் தான் எங்கள் வறுமை நீங்கியது. உங்கள் பெயரை சொல்லித்தான் எங்கள் கூட்டம் முழங்கியது.
உம்மை பாடி முடிக்கத்தான் உடலில் உயிரும் தங்கியது. உன்னை கண்டு கொள்ளத்தான் கண்கள் இங்கு ஏங்கியது. நீ எம்மை அணைத்திடும் வரையில் நெஞ்சத்தில் நிம்மதியில்லை. கவலைகள் போக்கிடும் வரையில் கண்களிலே துயிலே இல்லை. சோர்ந்து சோர்ந்து நிற்கும் எம்மை கரம் பிடித்து காப்பிரே. சோர்ந்து சோர்ந்து நிற்கும் எம்மை கரம் பிடித்து காப்பிரே. அஜ்மீர் பதியில் வாழும் எங்கள் ஹாஜா புகழினை பாடும். அல்லாஹ் வழங்கிய யோகம் இந்த அடியே நெஞ்சமே சொல்லும். உம்மை நோக்கி என்னாலும் பக்தன் மனங்கள் மகிழ்கிறது. உங்கள் அருளை பெறுவதற்கு ஜனங்கள் கோடி திரள்கிறது. ரோஜா மலர்கள் கபரினிலே தினமும் மழையாய் குவிகிறது. மன்னர் உங்கள் புகழினையும் கவாலி கீதம் நிறைக்கிறது. ஜமலாக விளங்கிடும் நீங்கள் குதுபுல் ஹிந்துயர்வடைந்தீர்கள். ஜலாலாக விளங்கிடும் புதல்வன் சர்வாரில் இருக்கச் செய்தீர்கள். லட்ச லட்சம் மானிடர் தன்னை தௌஹீத் வழியில் சேர்த்திரே. லட்ச லட்சம் மானிடர் தன்னை தௌஹீத் வழியில் சேர்த்திரே. அஜ்மீர் பதியில் வாழும் எங்கள் ஹாஜா புகழினை பாடும். அல்லாஹ் வழங்கிய யோகம் இந்த அடியே நெஞ்சமே துள்ளும். ஏழைகள் தோழன் புகழை பாடுவேன். நாவினில் தேனி சுவையை உணருவேன். நீர் வரும் சபை இதை கண்ணியம் செய்திடுவேன். அஜ்மீர் பதியில் வாழும் எங்கள் ஹாஜா புகழினை பாடும். அல்லாஹ் வழங்கிய யோகம் இந்த அடியே நெஞ்சமே துள்ளும்.